உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். திமுக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய 116வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று தமிழக அரசின் சார்பாகவும் திமுகவின் சார்பாகவும் பல்வேறு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா அவர்களின் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் வாசலில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடன் 3 அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அத்துடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இந்த 3 இடங்களுக்கு முதல்வர் செல்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை மற்றும் வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை மற்றும் அதற்கு பிறகு திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவின் சிலைக்கும் அவர் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகு திமுக கழகத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய பவள விழா ஆண்டும் வரும் வாரத்தில் கொண்டாடுவதற்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். ஜிஎஸ்டி விவகாரத்தில் அன்னபூர்ணா மற்றும் பாஜக தரப்பில் பரஸ்பரம் மன்னிப்பு கோரப்பட்ட நிலையில் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என உணவக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டியை மாற்றியமைப்பது குறித்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் பேசியது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கவனம் பெற்றது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க, கடை நடத்த முடியல மேடம்.
ஆனால் அது அடுத்த நாளே சர்ச்சையாக வெடிக்கும் என பலருக்கும் தெரிந்திருக்காது. அவரது பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு சென்றது. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. இதனிடையே நடந்த சம்பவத்திற்காக அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியானது. மன்னிப்பு கேட்டுவிட்டார், அதனால் இந்த பிரச்சனை இத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்தபோதுதான் பிரச்சனை பற்றி எரியவே ஆரம்பித்தது. ஸ்ரீனிவாசன் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அது தேசிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது. ராகுல் காந்தி, கார்கே முதல் தமிழக கட்சிகள் வரை பலரும் ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இவ்விவகாரத்தை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என்று அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க கோரி காங்கிரஸ் சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. சர்ச்சைக்கு காரணமான பண்ணை மாலையாக அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிக்கிறோம் 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 காங்கிரசார் கண்டிக்கிறோம் காங்கிரசார் கண்டிக்கிறோம். இதனிடையே அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். வீடியோ வெளியான விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அன்னபூர்ணா உணவக நிர்வாகம். பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என்று அந்த அறிக்கையில் உணவக நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேவையற்ற யூகம் மற்றும் அரசியல் ரீதியிலான தவறான புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கிரீம் பன் தொடர்பாக விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு பின்னர் அதனை நீக்கியிருந்த உணவக நிர்வாகம் தற்போது ஒட்டுமொத்தமாகவே பிரச்சினைக்கு எண்டு கார்டு போட முன்வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக இருந்த விவகாரம் உணவக தரப்பின் இந்த அறிக்கையால் சற்றே தணிந்துள்ளது. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக மணிமேகலை அறிவித்துள்ளார். தனது விலகலுக்கு சக பெண் தொகுப்பாளரை அவர் கை காட்டியிருப்பதால் இவ்விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. ஆங்கர் போர்ஷனில் உள்ள வரும்போது இது இன்டரப்ட் ஆகுது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். வீட்லேயே சும்மா பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு. கொரோனா ஊரடங்கு சமயத்தின் போது தனிமை மற்றும் மன அழுத்தத்தில் இருந்த பலருக்கும் வடிகாலாகவும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருந்த நிகழ்ச்சி குக்கு வித் கோமாளி. அறுசுவைக்கு நடுவே நகைச்சுவை என்ற அந்த வித்தியாசமான கான்செப்ட் ஹிட் அடித்ததால் தனியார் தொலைக்காட்சியின் அந்நிகழ்ச்சி ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. செஃப் வெங்கடேஷ் பட் கடந்த சீசனுடன் விலகிய நிலையில் செஃப் தாமுவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் நிகழ்ச்சியின் நடுவராக புதிதாக இணைந்தார். 2019 முதல் ஒளிபரப்பாகி வரும் இந்நிகழ்ச்சியில் சில சீசன்கள் வரை கோமாளியாக இருந்து வந்த மணிமேகலை தற்போது தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் இந்நிகழ்ச்சியில் புதிய சர்ச்சை தற்போது வெடித்துள்ளது. அதற்கு காரணம் நிகழ்ச்சியிலிருந்து தான் பாதியில் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலையின் அறிவிப்பு. தனது சுயமரியாதைக்கு இடையூறு ஏற்படுவதால் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலை அதற்கு காரணமாக சக பெண் தொகுப்பாளர் ஒருவரையும் கை காட்டியுள்ளார். என்ன ஆங்கரை ஒரு ஷோவில் போட்டிருக்காங்க, நான் ஒரு ஜாப் பண்ணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு ரெம்யூனரேஷன் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துக்காக நான் ஃபுல்லாக ஒர்க் போடுறேன். அதில் யாராவது இன்டரப்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ டீசெண்டாக நம்ம சொல்ல முடியுமோ. ஆங்கர் போர்ஷனில் உள்ள வரும்போது இது இன்டரப்ட் ஆகுது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். 100% அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்ததாக தெரிவித்த மணிமேகலை சுயமரியாதையை இழந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் என்ன வேணா பேசிக்கலாம் ஷோவில், நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு நான் வீட்லேயே சும்மா பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு செட்டில் சும்மா நின்றுட்டு வரணும்? தனக்கு இடையூறாக இருந்த பெண் தொகுப்பாளர் யார் என மணிமேகலை நேரடியாக பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்களை வைத்து அவர் பிரியங்கா தான் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரச்சனைகளை மறக்க குக்கு வித் கோமாளி பக்கம் மக்கள் போய் வந்த நிலையில் தற்போது குக்கு வித் கோமாளியிலேயே பிரச்சனை ஏற்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.
சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளது. அந்த வகையில் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 10 மணி நேரம் ரயில் சேவை இருக்காது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் செல்லும் ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதால் தாம்பரத்திலிருந்து பல்லாவரம், தியாகராய நகர் மற்றும் பிராட்வே பேருந்து நிலையங்களுக்கு 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 32வது வெற்றி விநாயகர் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜாம்பவனோடை சிவன் கோயில் பகுதியிலிருந்து விநாயகர் ஊர்வலம் தொடங்கியது. உப்பூர், ஆலங்காடு, தில்லை விளாகம், மருதங்காவளி, கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக எடுத்து வரப்பட்ட 19 விநாயகர் சிலைகள் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு பாமணி ஆற்றங்கரையில் கரைக்கப்பட்டன. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 100க்கும் அதிகமான சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருச்சி ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 3200 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியவர்கள் தற்போது அது பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டதாக ஆளுநர் கூறிய நிலையில் சனாதன எதிர்ப்பு மட்டுமே திமுகவின் வேலை இல்லை என டி.கே. இளங்கோவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி, கடவுள் ராமர் தமிழ்நாட்டின் கடவுள் இல்லை என்று சிலர் கதை பரப்பி வந்ததாக விமர்சித்தார். கோயிலில் ராமர் வாழவில்லை என்றும் அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து வருவதாக ஆளுநர் தெரிவித்தார். Dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatana. இதற்கு பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன், தேவையில்லா நேரத்தில் சனாதன எதிர்ப்பு மட்டுமே செய்து கொண்டிருப்பது திமுகவின் வேலை இல்லை என்று தெரிவித்துள்ளார். சனாதனத்துக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை. எல்லாரும் சமம்ங்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழர் பண்பாட்டுப்படி நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். இவங்க ஏதாச்சும் சனாதனம் பேசி அதை திணிக்க முயற்சி பண்ணால் அதை கடுமையாக எதிர்ப்போம். எல்லா நேரத்திலையும் சனாதன எதிர்ப்பு பேசுறது மட்டும் திமுகவோட வேலை இல்லை. இங்கே தமிழர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுக்காக தொழில் தொடங்குவது, அவர்கள் கல்வியை பற்றி அக்கறை கொள்வது, இதுதான் எங்கள் ஆட்சியின் வேலை. சனாதனம் பற்றி பேசிக் கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அனைவரும் சமம் என்று ஏன் பேசுகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள திருக்காக்கரா கோயிலில் ஓணம் கொண்டாட்டங்கள் களை கட்டின. உத்திராட சதயம் மற்றும் உத்திராட பூரண விழா கொண்டாட்டத்தையொட்டி கோயிலில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். விழாவுக்காக யானைகள் அலங்கரிக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருந்தன. கோயிலில் நடந்த சிறப்பு இசை நிகழ்ச்சியில் 100கணக்கான செண்டை மேள கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து இசைத்து அசத்தினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோயில் சார்பில் ஓணம் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக ஹேமா கமிட்டியை பார்ப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு கவிஞர் வைரமுத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன் வாழ்வை இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் அர்ப்பணித்துச் சென்ற ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் யெச்சூரி என்று புகழாரம் சூட்டினார். ஹேமா கமிட்டி குறித்து பேசிய வைரமுத்து, அனைத்து துறைகளிலும் ஹேமா கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த ஹேமா கமிட்டி என்பது
எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். திரைத்துறையில் மட்டுமல்ல, நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள், பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஒரு புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக இந்த ஹேமா கமிட்டியை நான் பார்க்கிறேன். அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரம் குறித்து பேசிய வைரமுத்து, குறைகளை சொல்வது குடிமக்களின் உரிமை என்றும் அதனை கேட்டுக்கொள்வது ஆளும் தரப்பின் கடமை என்றும் தெரிவித்தார். தனது இல்லத்தில் பராமரிக்கப்படும் பசு ஈன்ற கன்றுக்குட்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்டி கொஞ்சிய நெகிழ்ச்சியான தருணம்தான் இது. டெல்லியில் லோக் கல்யாண் மார்க் பகுதியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பசு கன்று ஈன்றுள்ளது. அதனை பிரதமர் மோடி தனது பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று பூஜை செய்து சால்வை அணிவித்து முத்தமிட்டு கொஞ்சினார். கன்றுவின் நெற்றியில் சுடி இருந்ததை தொட்டு பார்த்தும் ரசித்தார். பதிலுக்கு கன்றுக்குட்டியும் தனது வாஞ்சையை காட்டியது. அதன் பிறகு கன்றுக்குட்டியை பிரதமர் மோடி சுமந்து சென்று அதன் தாயிடம் பெற்றார். கன்றுக்குட்டியின் நெற்றியில் ஒளி போன்ற வெள்ளை நிறத்தில் சுடி உள்ளதால் அதற்கு தீப் ஜோதி என்று பெயர் சூட்டி உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கில் பேச்சுவார்த்தைக்கு மமதா பானர்ஜி தயாராக இருந்த போதும் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்ற மருத்துவர்கள் கோரிக்கையால் பேச்சுவார்த்தை முயற்சி தோல்வியடைந்தது. 30 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் முதலமைச்சருடன் பேசுவதை நேரலையாகவோ அல்லது வீடியோ பதிவாகவோ வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை மருத்துவர்கள் முன்வைத்தனர். இதனை மமதா பானர்ஜி மறுத்ததால் மருத்துவர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்தனர். கடந்த மாதம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மருத்துவர்கள் போராட்டத்தால் தாம் தூக்கமின்றி தவித்து வருவதாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தலித்கள் பழங்குடியினரை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அவர் பேசியது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் தோடா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். 40 ஆண்டுகளில் தோடா மாவட்டத்தில் பிரதமர் ஒருவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். குறிப்பிட்ட 3 குடும்பங்கள் இணைந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தையும் ஊழலையும் ஊக்குவித்ததாக சாடினார். ஜம்மு காஷ்மீரில் இம்முறை நடக்கும் சட்டப்பேரவை தேர்தல் 3 குடும்பங்களுக்கும் ஜம்மு காஷ்மீரின் இளைஞர்களுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றும் கூறினார். காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய 3 கட்சிகளும் குடும்ப அரசியல் செய்வதாகவும் இந்த கட்சிகள் காஷ்மீர் மக்களுக்கு பாவத்தை மட்டுமே செய்வதாகவும் கடுமையாக சாடினார். காஷ்மீரை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக மாற்ற பாஜக உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து ஹரியானாவின் குருச்சேத்ராவில் பேசிய பிரதமர் மோடி, அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றுள்ள ராகுல் காந்தி ஓபிசி தலித்துகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதாகவும் கூறினார். இடஒதுக்கீடு முறையளிக்க முன்னாள் பிரதமர் நேரு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நேரு பிரதமராக இருந்தபோது இடஒதுக்கீடு கூடாது என்று மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பின்னாட்களில் இந்திரா காந்தியும் ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்ததாகவும் தற்போதைய காங்கிரஸ் கட்சி நகர்ப்புற நக்சலைட்டுகள் போல மாறி வருவதாகவும் பிரதமர் விமர்சித்தார். இந்தியா அனைத்து தரப்பினருக்குமான நாடாக மாறும்போது இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்படும் என்றும், ஆனால் இந்தியா தற்போது அவ்வாறு இல்லை என்றும் ராகுல் காந்தி பேசியிருந்தார். இதனை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி, ஓபிசி பழங்குடியினர் மற்றும் தலித்துகளை நேரு குடும்பம் அவமதிப்பதாக பேசினார். भारत में सबसे बड़ा दलित विरोधी, ओबीसी विरोधी, आदिवासी विरोधी अगर कोई है तो वो कांग्रेस का परिवार है. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டமன்றத்திற்கு வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனால் அங்கு அரசியல் களம் விறுவிறுப்படைந்து வருகிறது.
5ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன.